அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆட்சி நடத்துவதற்கு போதுமான சீட்டு கிடைக்காத காரணத்தினால் 108 சீட்டுமாக ஆகி தவிக தலைவர் தம்பி விஜய் அவர்களுடைய தலைமையில் ஆட்சி அமைக்கிறதுக்கு சில சிக்கல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த நாடகங்களுக்கெல்லாம் காரணக்காரர் யார்? ஆட்சி அமைக்க விடாமல் இருக்கக்கூடிய காரணம் என்ன? இதுக்கு பின்னில் நடக்கிறது என்ன? பின்னில் நின்றும் குத்துகிறது யார்? இது வாக்காளர்களை அவமதிக்கும் ஒரு வேலை, வாக்களித்த மக்களை அவமதிக்கும் ஒரு தருணம். வாக்காளரை மதிக்காத அரசியல் கட்சிகள், அதிகாரிகளும் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் இந்த 17வது சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்க என்ன சிக்கல்? உங்களுக்கு என்ன காரணம்? என்ன சட்டமன்றத்தினுடைய கீழ்வழக்கங்கள் என்ன? சட்டமன்றத்தினுடைய நடைமுறைகள் என்ன? அரசியல் சாசனங்கள் என்ன? அரசியல் சட்டங்கள் என்ன? இதற்கு தெரிஞ்ச பெரிய பெரிய தலைகள் எல்லாம் தமிழகத்தில் இருக்கின்றன, அதிகாரிகள் இருக்கின்றன. அது என்ன பாசத்துக்குரியதான, மதிப்பிக்கக்கூடியதான ஆளுநருக்கும் தெரியும். நீங்கள் செய்த தவறு. விஜய் நேரமே செய்த காரியங்கள், சின்ன தவறுகள் நடந்திருக்கிறது. சட்டமன்றத்தில் நீங்கள் 108 எம்எல்ஏக்களுமாய் மக்கள் உங்களை உள்ளே அனுப்பினீர்கள். நீங்கள் ஆளுநரை பார்த்து ஆட்சி அமைக்க உரிமை கேட்டு முதலமைச்சர் கூட ஏதாவது ஒரு அஞ்சு அமைச்சர் கூட சேர்ந்து உள்ளே போய் நீங்கள் அந்த அமைச்சர் பதவியை ஏற்று நீங்கள் ஆட்சிக்கு இருக்க வேண்டியது. அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவைப்பட்டதான கட்சிகளை, அரசியல் கட்சிகளை எல்லாம் சந்திச்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க கேட்டு நீங்கள் அந்த நிறுவுகளை குறைவு செய்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு தொடக்கத்திலேயே நீங்கள் பல கட்சிகளையும் இந்த ஆட்களை இழுத்து தவறு. அதான் இதுக்கெல்லாம் காரணம். அதான் கவர்னர் இந்த பிடிச்சது. நீங்கள் உங்கள் ஆட்சி நேரத்துக்கு போதுமான எம்எல்ஏக்கள் இல்லை, பெரும்பாலும் கிடையாதுன்னு சொல்லி கவர்னர் புறக்கணிக்க காரணம் இதுதான். நான் கேட்குறேன், இப்போது நீங்கள் காங்கிரஸு, சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தை கட்சிகளை எல்லாம் கூட்டணி வச்சு கொண்டு நீங்கள் ஆட்சி அமைக்கின்றீர்கள். 5 வருஷ காலம் உங்களால் நடத்தி கொண்டு போக முடியுமா? நேர்மையான ஆட்சி நடத்த முடியுமா? ஆட்சி நடத்த விடுபவர்களா உங்களை? விஜய் சிந்திக்க வேண்டும். எல்லோரும் பணத்துக்கும் பதவிக்கு தான் ஆசைப்பட்டு ஓடி வருகிறோம். அமைச்சராயால் இன்றைக்கி அமைச்சருடைய நிலவரம் பற்றி இப்போ பேசவில்லை. நீங்கள் கொடுக்க வேண்டியவர்கள் கொடுங்க. அமைச்சர் பதவி யாருக்கு கொடுங்க. தமிழகத்தை நடத்தி செல்ல திராணி உள்ளவங்களுக்கு, புத்தி உள்ளவங்களுக்கு, நடத்தி செல்ல கழிவு உள்ளவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. தமிழகத்தில் நல்ல முறை ஆட்சி அமர வேண்டும். அதுதான் எங்கள் கருத்து. நல்ல ஆட்சி அமரணும். தமிழக மக்களை நல்ல வழி நடத்தணும். தமிழகத்தினுடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்கணும். இதுதான் எங்களுடைய கருத்து. ஆகையால் சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அதை விட நீங்கள் ராஜினாமா 108 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி வெளியே வந்தாச்சுன்னா நல்லா இருக்கும். 6 மாதத்தினுடைய இடைத்தேர்தல் வரும். 108க்கு பதிலாக 208 எம்எல்ஏக்களை கூட உள்ளே போய் உங்களுக்கு ஆட்சி அமைக்கலாம். யாரை துணையும் தேவையில்லை. யாரையும் கைங்கள் பிடிக்க வேண்டாம். யாரையும் கெஞ்ச வேண்டாம். யாரும் முடிந்தளவு குனிய வேண்டாம். இதுதான் தமிழ்நாடு முன்னேற்றங்களுடைய கருத்து. சிந்தியுங்கள், செயல்படுங்கள். என் மதிப்புக்குரியதான, பாசத்துக்குரியதான கவர்னர் விஜயை அழைத்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வழிமுறைகளை செய்து கொடுக்க வேண்டும். அரசியல் சட்டத்தின் கீழ் வழக்கத்தின்படி நீங்கள் அது வழிமுறைகளை செய்து கொடுக்க வேண்டும் கேட்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர்.